3 முட்டை இருந்தால் போதும். நல்ல டேஸ்டான தித்திப்பான வட்டலப்பம் நீங்களும் செய்யலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து முட்டையை சேர்த்துட்டு நல்லா அடித்து விடுங்க. முட்டை வந்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சர்க்கரை கரைகிற அளவுக்கு நல்லா கலந்துட்டு இதில் வந்து 150 மில்லி அளவுக்கு வந்து பால், திக்கான பால், காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காத்தூள் வந்து சேர்த்துட்டு எந்த பாத்திரத்தில் வேக வைக்க போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சா இந்த முட்டை கலவையை வந்து சேர்த்துட்டு இதில் வந்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மேலாக சேர்த்துட்டு நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம், இல்லைனா குக்கரில் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அருமையான நல்ல டேஸ்டான நல்ல தித்திப்பான வட்டலப்பம் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.